ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அவுள் வேர்க்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே போதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். அவுள் வேர்க்கடலை வச்சு செய்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் 2 கப் அளவு சிகப்பு அவுள் எடுத்துருக்கேங்க. இதை வெறும் கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு வெள்ளை அவுள் இருந்தால் கூட கட்டாயம் செய்யலாங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம அவுள் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்காங்க. இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துப்போம். எப்போவுமே வேர்க்கடலை வறுக்கும்போது அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு தாங்க வறுக்கணும். அப்போ தான் உள்ளாரையும் நல்லா வறுபட்டுருக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வருது. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சுங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு இதனோட தோலெல்லாம் நம்ம எடுத்துடணும். அடுத்து வேர்க்கடலை எடுத்த அதே கப்பில் தேங்காய் எடுத்துருக்குங்க. இதோட ப்ரௌன் பகுதியில் நம்ம நீக்கிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். அடுத்து வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ நல்லா பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பூ போல் அரைச்சிட்டு வந்துடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்து நம்ம கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துப்போங்க. நெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. ஒரு 10 முந்திரி 2ஆக உடச்சி வச்சுருக்கோங்க. இதை நெய்யில் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக எந்த நட்ஸாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். கடாயில் இருக்கிற மீதி நெய்யில் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா தேங்காய்லாம் வறுபட்டுடுச்சுங்க நெய்யில். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். அவுளும் நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அவுளையும் சேர்ந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவுள் எப்போ அரைச்சாலும் சரிங்க, நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறோம். இப்போ நம்ம தேங்காய் எடுத்த பிளேட்லேயும் இந்த மாவையும் சேர்த்து கொட்டிக்கலாங்க. அடுத்து நம்ம வேர்க்கடலையும் தோல் உரித்து வச்சுருக்கோங்க. இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒன்றும் பாதியமாக இருக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்ச வேர்க்கடலையும் நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இதனோடு சேர்த்துப்போங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து இனிப்புக்காக 1 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்காங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு கடாயில் சேர்த்துப்போங்க. 1 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்காங்க. நீங்கள் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. வெல்லம் தண்ணி பாகுபாதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சாலே போதுங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிக்கலாங்க. எப்போவுமே வெல்லம் சேர்த்து செய்யும்போது நம்ம வடிகட்டிட்டு தாங்க செய்யணும். அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தூசி தங்கியிருக்குன்னு. இப்போ வடிகட்டின வெல்லம் தண்ணியை ஒரு கடாயில் சேர்த்துப்போங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவை இதனோடு சேர்த்துப்போங்க. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டி பதமாக நமக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் ஆச்சு. நல்லா கெட்டி பதமாக ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மாவு எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்குங்க. அவுள் வேர்க்கடலை வச்சு ஒரு ஜூஸியான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் செஞ்சு பார்த்தோங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஜூஸியாக ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.